நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தாண்டி அதாவது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஒரு தயாரிப்பாளர்ன்ற வகையில் நான் பேசுகிறேன். சின்ன தயாரிப்பாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்றைக்கி சொல்லுவாங்க சேட்டலைட் இல்லை, ஆடியோ இல்லை, எஃப்எம்எஸ் இல்லை, தமிழ்நாடு தியேட்டர்கள் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி இன்னும் வந்து படம் எடுக்க வராங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்கும்ன்ற அடிப்படையில் தான், அந்த நல்லது நடக்கும்ன்ற அடிப்படையில் தான் நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக நிற்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். நான் டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தா நடிகர் சங்கம் பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு ஒரு பதவி. அதுதான் சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்கிறேன். கடவுள் வந்து ஒருத்தருக்கு நல்லது பண்ணணுன்னு சொன்னார்னா நான் அதுதான் செய்கிறேன். நான் மூக்க நுழைக்கலை. நான் விவசாயிங்க இப்போ கூட வந்து என் ஆஃபீஸில் விவசாயிங்க சங்கம் சார்ந்தவங்க காத்துட்டு இருக்காங்க, நான் போய் சந்திக்கணும். பட் எல்லாரும் கேட்பாங்க, எங்கள் வீட்டிலே கேட்டாங்க, எங்கள் அம்மாவே கேட்டாங்க, எதுக்குடா இவ்வளோ தூக்கி போட்டுக்கிற தோளில், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு. எனக்கே தெரில, சத்தியமாக அதுக்கு பதிலே தெரில. சும்மாவும் இருக்க முடியல. எங்கள் அப்பா சொன்னது, சும்மா வந்து ஹீரோ வந்து சினிமா ஸ்க்ரீனில் மட்டும் வந்து நீ வந்து 4 பேர் அடித்து 4 பேருக்கு வசனம் சொல்லி அப்படியெல்லாம் இல்லை, நிஜ வாழ்க்கையிலும் இருக்கணும்டான்னு சொன்னார். அது எந்த நேரத்தில் சொன்னாரோ தெரில, பதிவாயிடுச்சு. அது வந்து போகவும் மாட்டேங்குது. இது விவசாயிகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து முக்கியமாக நான் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு மேடை வந்து மறுபடியும் நான் எந்த மேடையில் ஏற போகிறேன் பேச போகிறேன் எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எனக்கு வந்து எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு. இந்த மேடையில் நான் சொல்கிறது, இந்த கேமரா அத்தனை கேமரா என்னை பார்க்குது, எனக்கு தெரியும். இது கண்டிப்பாக எல்லா தொலைக்காட்சிகளிலும் வரும். தயவு செய்து நெடுவாசலை காப்பாற்றுங்க. தயவு செய்து விவசாயிகளை காப்பாற்றுங்க. ஐயா, நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன். இந்த விஷால் மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் நான் சொல்கிறேன், இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு தான் நீங்கள் குரல் கொடுக்கணும். விவசாயிங்க நல்லா இருந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் போராடுறேன். எல்லோரும் குரல் கொடுப்போம். செல்வமணி சார் சொன்ன மாதிரி, சார் வந்து சொல்லிட்டாரு, நீ எல்லாரும் சேர்ந்து போகலான்னு. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். பேரரசு சாரும் சொல்லிட்டாரு. கண்டிப்பாக, அதாவது நடிகர் இயக்குனர் அப்படி இல்லைங்க. இப்போ வந்து உட்காந்தோம், தோன்ற விஷயங்கள் உடனே சொன்னோம். சார் சொன்னார், செல்வமணி சார் சொன்னார், என்ன பண்ணலான்னு. சார் பண்ணணும் சார், அவ்வளோதான் சார். என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது சார், ஆனால் பண்ணணும் சார். எல்லாரும் வந்து இறங்கி செய்ய போகிறோம். இது வந்து ஒரு விவசாயியோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சி.